ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் லீவுக்கு எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை கேட்டு நீங்கள் பயப்பட போறீங்க. ஒரு நாள் நாங்கெல்லாம் குடும்பமா கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயில்ல யாரோ அழுகுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. யாரு அதுன்னு நானும் என் தம்பியும் போய் பார்த்தோம். ஒரு ஆன்ட்டி மஞ்சள் கலர் சாரி போட்டுட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. இவங்க எதுக்கு அழுகுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆன்ட்டி ஏன் அழுகுறீங்கன்னு நாங்க போய் கேட்டோம். ஆனா அவங்க எங்களுக்கு பதிலே சொல்லல. அப்பாவை கூட்டிட்டு வந்து காட்டலான்னு கூப்பிடுறதுக்கு போயிருந்தோம். அப்பாவை கூட்டிட்டு வந்து காமிச்சா அந்த ஆன்ட்டி அங்க இல்ல. எங்க அப்பா உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற நேர காலமே கிடைக்கலான்னு எங்களை திட்டிட்டு போயிட்டாரு. சரி, நாங்க வெளியே வந்தா அங்க ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடைக்கார அங்கிள் அவரே எங்களை கூப்பிட்டு ஒரு சாக்லேட் கொடுத்தாரு. அது சாக்லேட்டே இல்ல, அதுக்குள்ள ஒரு லெட்டர் இருந்துச்சு. அந்த லெட்டர்ல அப்படி என்ன இருக்குன்னு நாங்க பார்த்தோம். நான் உங்க கூட விளையாடுறேன் அப்படின்னு இருந்துச்சு. நானும் என் தம்பியும் பயங்கரமா பயந்துட்டோம். பின்னாடி திரும்பி கடையை பார்த்தா அந்த கடையும் காணோம், அந்த அங்கிளையும் காணோம். அப்படியே நானும் எங்க அப்பா அம்மாலாம் எங்க பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாட்டி வீட்டை போய் பார்த்தா அவங்க வீடு பூட்டி இருந்துச்சு. சரி, கொஞ்ச நேரம் நம்ம எல்லாம் ஜாலியா விளையாடலாம்னு சொல்லிட்டு நாங்க வரண்டால செம ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம். பக்கத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரம் பின்னாடி அது அழுகுற கலர் எங்களுக்கு கேட்டுச்சு. நானும் என் தம்பி போய் பார்த்தப்போ அதே மஞ்சள் கலர் சாரி போட்டுட்டு அந்த ஆன்ட்டி உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. நாங்க அவங்க கிட்ட போனப்போ அவங்க எங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்துச்சுன்னா, அந்த லெட்டர்ல ஒரு அட்ரஸும் இந்த இடத்துக்கு போய் பாருங்க, அது என்னன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. நானும் என் தம்பியும் செம்மையா பயந்து எங்க அப்பா கிட்ட போய் காமிச்சோம். என்னப்பா அதை கேட்டு தூங்கிட்டான். நீங்க யாரும் தூங்கல, தூங்கிடாதீங்க, இதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருக்கு. அந்த லெட்டர்ல அவங்க அட்ரஸும் இந்த இடத்துக்கு போய் பாருங்க உங்களுக்கு தெரியும்னு எழுதி இருந்துச்சு. இத பார்த்து நானும் என் தம்பியும் பயங்கரமா பயந்துட்டோம். உடனே எங்க அப்பா கிட்ட எடுத்துட்டு போய் காமிச்சோம். அவரு பார்த்துட்டு சரி வாங்க அப்படி அந்த இடத்துல என்னதான் இருக்குன்னு போய் பாத்துக்கலாம்னு சொன்னாரு. பார்த்தா அது ஒரு பெரிய பாலடைஞ்ச பங்களா. சுத்தி வீடு எதுவுமே காணோம். அப்ப எங்களுக்கு சில்லுன்னு காத்தெல்லாம் அடிச்சது. உள்ள போய் பார்த்தா எல்லாம் பாலடைஞ்சு போய் கிடந்தது. வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. நாங்க எல்லாரும் பயங்கரமா பயந்துட்டோம். எங்க அப்பா நம்ம ஒரு நிமிஷம் கூட இந்த பங்களால இருக்க கூடாது, வாங்க எல்லாரும் வெளியே போலாம்னு சொன்னாரு. நாங்க வெளியே போயிட்டு இருக்கும்போது ஒரு ரூம் மட்டும் கதவு திறந்துச்சு. சரி யாருதான் இருக்கான்னு நாங்க போய் பார்த்தோம். அங்க போய் பார்த்தா யாருமே இல்ல. எங்களுக்கு பின்னாடி ஒரு போட்டோ இருந்துச்சு. அந்த போட்டோல யாரு இருந்தான்னு தெரியுமா உங்களுக்கு? அதே அழுகுற ஆன்ட்டி அதே மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த போட்டோல இருந்தாங்க. இத பார்த்த உடனே நாங்க பயங்கரமா பயந்துட்டோம். உடனே அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆன்ட்டி யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கோஸ்ட் வீடியோஸ் பிடிச்சிருக்கா? அப்ப இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய், உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். தம்பி, இது இன்ஜெக்ஷன் பா. தம்பி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. வா, நம்ம ரெண்டு பேரும் டாக்டரா மாறிடலாம். ஆமா தம்பி, வா நம்ம எல்லாருக்கும் போய் வைத்தியம் பார்க்கலாம். டாக்டர் டாக்டர் தம்பி, ஒரு பேஷண்ட் வந்தாச்சு. டாக்டர், எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது டாக்டர். வயிறு வலிக்குதா? சரி, அந்த பெட்ல போய் படுமா. தம்பி, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாமா? மோனிகா, இதால உன் வயித்தை ஓபன் பண்ணி உள்ள எங்க வலிக்குதுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஐயோ, இவங்க போலி டாக்டர் போல இருக்கே. இவங்களுக்கு நம்ம யாருன்னு நல்ல ஒரு பாடத்தை புகட்டணும். டாக்டர் சார், அங்க பாருங்க, கீழே 5 ரூபாய் காயின் இருக்கு. என்னது 5 ரூபாய் நோட்டா? எங்க? இந்தா வாங்கிட்டோம். மோனிகா, என்ன இப்படி ஊசி குத்திட்டியே? இருந்தது என் ஊசி. தம்பி, என்னப்பா டாக்டரா இருக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்குது. வா நம்ம வெளியே போலாம். என்ன பாம்பு கடிச்சிச்சு. நான் டாக்டர் கிட்ட போனுமே. டாக்டர் என்ன பாம்பு கடிச்சிச்சு, என்ன காப்பாத்துங்க. இருங்கம்மா, இப்பவே வந்து உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன்.
டாக்டர் என்ன நீங்க மறுபடியும் பாம்பை தூக்கிட்டு வரீங்க? அது தூக்கி போடுங்க. நீங்க இந்த பழமொழி கேட்டது இல்லையா? முள்ளால எடுக்கிற மாதிரி பாம்பு கடியை பாம்பால தான் சரி பண்ண முடியும். ஐயோ, இந்த பைத்தியக்கார டாக்டர் மறுபடியும் மேல பாம்பு போட்டாரு. என்ன காப்பாத்துங்க. செம ஜாலியா இருந்ததுல தம்பி. சரிதான், பிரபுவும் ஐசேக்கும் டாக்டர் விஷயம் போட்டுக்கிட்டு மத்தவங்க தொல்லையா கொடுத்துட்டு இருக்கீங்க. இருங்க, இப்ப நான் வந்து உங்க 2 பேருக்கும் தொல்லை கொடுக்குறேன். ஹலோ, நான் டாக்டர் பிரபு பேசுறேன். ஹலோ டாக்டர், நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. என்ன ஆக்சிடென்டா? சீக்கிரம் சொல்லுங்க, எங்க நடந்துச்சு? இங்கதான் டாக்டர், பார்க்குக்கு பின்னாடி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சீக்கிரமா போ தம்பி, இந்த உலகத்துக்கு நம்ம சேவை தேவை. என்ன தம்பி, இங்க யாருமே காணோம்? இந்த பிரபு ஐசேக், ஊசிய வாங்கிக்கங்க. தம்பி, மறுபடியும் ஊசியை குத்துனதுல குத்திட்டாங்க. வா, இங்க இருந்து ஓடலாம்.